ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து மீன் கறி மசாலா வீட்டிலே எப்படி தயாரிக்கலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? அது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட் வச்சு தான் நம்ம தயாரிக்க போகிறோம். இந்த மீன் குழம்பு மசாலா நம்ம வந்து மீன் குழம்பு, இறால், நண்டு குழம்புலாம் வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நாங்கள் நீட்டு காஞ்ச மிளகா வந்து ஒரு 9 மிளகா கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். இங்கே குண்டு காஞ்ச மிளகா இருந்தால் கூட நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையில் அந்த குச்சி இருக்கும் இல்லையா, அந்த குச்சி இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அதை உடச்சி போட்டு ரொம்ப வாசத்தை கொடுக்கும். கொத்தமல்லி வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு இருக்குல்லையே, அது ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். மஞ்சள் கட்டி எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட மஞ்சள் கட்டி இருந்துச்சு, அதனால் சேர்த்துருக்கேன். நீங்கள் மஞ்சள் பொடி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க. துவரம் பருப்பு 1 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி கடுகு சேர்க்க போகிறோம். கடுகு வந்து ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூனுக்கு, சோம்பு வந்து 1/4 டீஸ்பூனுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். இது எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாமா? இது மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் எண்ணெயெலாம் ஊற்ற வேண்டாம். நம்ம எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அது பேனில் வந்து அது கொஞ்சம் ஹீட்டான பிறகு நீங்கள் வந்து அந்த கொத்தமல்லி, ஜீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இதை போட்டு அப்படியே வறுக்கணும். இது வறுக்கும்போது லைட்டாக ப்ரௌன் ஆனவொடனே எடுத்துருங்க. ரொம்ப கறியை விட்டுட்டிங்க அப்படின்னா மசாலா கலரே வேறு மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதை வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகா போடுறோம். காஞ்ச மிளகாவை நம்ம அந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்போடய போட்டோன்னா அது குக்காக லேட் ஆகும். பட் காஞ்ச மிளகா சீக்கிரம் ப்ரௌன் ஆயிடும். அதனால நம்ம 2வது தடவையாக அதை போட்டு வறுக்கிறோம். இப்போ ப்ரௌன் ஆனோடனே எடுத்துருங்க. காஞ்ச மிளகா போட்டு வறுக்கும்போது எக்ஸாஸ்ட் ஃபேனை போட்டு வருங்க, இல்லைன்னா வீடு ஃபுல்லாக நெடி பரவ ஆரம்பிச்சிடும். கடுகு போடும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடுகையும் கருவேப்பிலையும் போடுங்க. ஏன்னா கடுகு வந்து உடனே கரிஞ்சிரும். ஸோ கடுகு போட்டு ஒரு 20 செகண்டுக்கு எடுத்துடணும் நம்ம, இல்லைன்னா அது கரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் மஞ்சள் கட்டியும் போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கனால அரைச்சா வந்து அரைக்க முடியாது. அதனால நாம் வந்து இல்லை தண்ணி பதம் வந்துடும். அதனால் காய விட்டுட்டு அதாவது சூடு ஆறின பிறகு நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா வந்து மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். இறால் குழம்போ, நண்டு குழம்போ, இல்லைனா கத்திரிக்காய் குழம்போ, வெண்டைக்காய் குழம்போ வச்சா கூட இந்த நீங்கள் மசாலாவை யூஸ் பண்ணலாம். இல்லை மீன் பொரிக்கும் போது இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இறால், கனவா பொரிக்கும் போது இந்த மசாலா சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பொரிச்சிங்க வச்சுக்கோங்களேன், உருளைக்கிழங்கு இந்த மசாலையை போட்டு பொரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியாக வீட்லேயே பண்ணக்கூடிய மசாலா. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.